வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 3ல இருந்துட்டு தெர்மோடைனமிக்ஸ். அதுல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா நம்ம யூனிட்ல ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிடிக்டிவ் ரியாக்ஷன் ஃபீசிபிலிட்டி. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குமா, என்ன கண்டிஷன்ல நடக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு, என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம், ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணா ரியாக்ஷன் நடக்கும், அல்லது வால்யூம் எவ்வளோ இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணா ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும், பாசிபிலிட்டி இருக்கு, ஸ்பான்டேனியஸா நடக்குமா நான் ஸ்பான்டேனியஸா, இந்த மாதிரிலாம் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யார் யூஸ் ஆகிறாங்க, இந்த தெர்மோடைனமிக்ஸா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா it also helps to determine the extent to which a process can proceed before attainment of equilibrium. அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சமநிலை அடையிறதுக்கு முன்னாடி எந்த லெவலுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணவும் கண்டுபிடிக்கிறதுக்கும் எது யூஸ் ஆகுது, இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகே, ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, என்னென்ன கண்டிஷன் மெயின்டைன் பண்ணா அந்த ரியாக்ஷன் ஃபீசிபிள், அதை ப்ரிடிக்ட் பண்ணவும் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்றதுக்கு முன்னாடியேவும் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, அந்த டிட்டர்மைன் பண்றதுக்கு யார் யூஸ் ஆகிறாங்க, அந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா இது ஒன்லி அப்ளை ஃபார் பல்க் மெட்டீரியல் தான். அதாவது பல்கான மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் தெர்மோடைனமிக் இதே யூஸ் ஆகும். அதாவது இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ்க்கு, ஏதாவது சிங்கிள் மாலிகுலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோடது எதுவும் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா, இட்ஸ் ஒன்லி டீல்ஸ் வித் என்னது பல்க் மெட்டீரியல்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் இது ஒன்லி ப்ரிடிக்ட் feasibility of reaction. And does not determine the rate of reaction. அதாவது ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஃபீசிபிளா அப்படின்னு வேணா ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அதோட ரியாக்ஷன் வந்து ஸ்பீடா இருக்குமா ஸ்லோவா இருக்குமா அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு இது எதுவும் என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கிடையாது, அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்றது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா நம்மளுக்கு யாரை கொடுப்பாங்க, வாட்டர் மாலிகுலை தருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எனர்ஜா வாட்டர் மாலிகுல் கிடைக்குங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுது. பட் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா நடக்கும் வித்தவுட் கேட்டலிஸ்ட்ல அப்படிங்கிறத என்னது இதால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இதோட லிமிடேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது சிஸ்டம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பத்தி இருக்கு. ஸோ அதுக்கான டெஃபினிஷன், சிஸ்டமோட டைப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது சிஸ்டம். சிஸ்டம்னா என்ன அப்படின்னா any specified portion of matter and a study which is separated from the rest of the universe.
with bounding surface. அதாவது எனி ஸ்பெசிஃபைடு போர்ஷன் ஆஃப் மேட்டர் அந்த ஸ்டடி, அதாவது சுத்தி இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் பாயில் பண்றோம்னு எடுத்தோம்னா அந்த சிஸ்டம்ங்கிறது அந்த வாட்டர் தான். அந்த வெசல் அப்படிங்கிறது பவுண்டரி. ஸோ பவுண்டரினா என்ன அர்த்தம்? எல்லைன்னு அர்த்தம். இதோட எக்ஸாக்டான மீனிங் பார்த்தோம்னா தமிழ் மீனிங்கு. ஸோ விச் டிஸ்டிங்விஷ் சிஸ்டம் ஃப்ரம் சரௌண்டிங். சிஸ்டத்தை சரௌண்டிங்ல இருந்து பிரிச்சு காட்டக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டரின்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டம்னா நான் சொல்றேன், வாட்டர் பாயில் பண்றோம் அப்படின்னு எடுத்தோம்னா பாயில் பண்ற அந்த வாட்டர் வந்துட்டு சிஸ்டம், வெசல் வந்து பவுண்டரி, ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங்னா என்னது? சரௌண்டிங்கிறது ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் which might be change in energy or matter. சுத்தி ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சரௌண்டிங் சொல்லுவோம். இங்க இருந்து என்ன ஆகும்? அதாவது சிஸ்டம்ல இருந்துட்டு எனர்ஜியோ அல்லது மேட்ரோ இங்க சிஸ்டம்ல இருக்குது சரௌண்டிங்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? இதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அதுல என்னன்னு பார்த்தோம்னா டைப்ஸ்ல ஐசோலேட்டட். ஐசோலேட்டட் சிஸ்டம், இதுக்கு ரைட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா ஃபிளாஸ்க சொல்லலாம். அதாவது ஃபிளாஸ்குள்ள இப்போ ஏதாவது நம்ம ஹாட்டா வச்சிருக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹீட் எதுவும் சரௌண்டிங்க்கு வெளில எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, வெளில வராது. அதே மாதிரி யாரும் வெளில வர மாட்டாங்க. உள்ள வச்சிருக்க அளவு, மேட்ரோட அளவும் என்ன சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை தான் ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்றோம். அதாவது which cannot exchange matter and energy. உள்ள இருக்கக்கூடிய பொருளோட அளவுலயும் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது, அது மாதிரி எனர்ஜிலையும் சேஞ்ச் இல்லாம இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகேவா? சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு எனர்ஜியும் சேஞ்ச் ஆயிருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்காது, மேட்ரும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்காது. ஸோ இதுக்கான கரெக்டான இதுன்னு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட்னு பார்த்தோம்னா டிஇ ஈக்குவல் டு 0, டிஎம் ஈக்குவல் டு 0. இந்த ரெப்ரசன்டேஷன் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சும்மா நம்ம ஏதாவது ஒரு வாட்டரை வந்துட்டு ஒரு வெசல்ல வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம், அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இங்க என்ன இருக்கும்? எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வித் சரௌண்டிங், நாட் மேட்டர். உள்ள இருக்கக்கூடிய பொருளோட அளவு மாறி இருக்காது, பட் என்ன இருக்கும்? எனர்ஜி மட்டும் மாறி இருக்கும். ஸோ இதுக்கான ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னா டிஇ, எனர்ஜி வந்து என்ன இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டிஇ நாட் ஈக்குவல் டு 0, டிஎம் ஈக்குவல் டு 0, எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐசோலேட்டட் க்ளோஸ்டு சிஸ்டம் பார்த்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட் யார்? ஓப்பன் சிஸ்டம் பார்க்க போறோம். ஸோ ஓப்பன் சிஸ்டம்னா அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இப்போ வாட்டர் பாயில் பண்றோம், மூடி போடாம பாயில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டோட அளவும் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். பிளஸ் எனர்ஜியும் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ என்னது? எனர்ஜி அண்ட் மேட்டர் கேன் எக்ஸ்சேஞ்ச் வித் சரௌண்டிங். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ டிஏ நாட் ஈக்குவல் 0, டிஎம் நாட் ஈக்குவல் டு 0. இதான் சிஸ்டமோட டைப்ஸ். இதுல இன்னும் என்ன இருக்குன்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னது? யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த சிஸ்டம். ரெண்டு பேஸ் இப்போ ரெண்டு இது உள்ள மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா ரெண்டுமே சேம் பிசிக்கல் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்.
இப்போ வாட்டரோட மில்கோட வாட்டர் ஆட் பண்றத சொல்லலாம். ரெண்டுமே லிக்விட் பேஸ் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிருக்கிறது. ஓகேவா? ஸோ பிசிக்கலி நம்மளால என்ன பண்ண முடியாது அத? நம்மளாலயே அத செப்பரேட் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் தேவை. அத பிரிச்சு எடுக்கிறதுக்கு. வாட்டரையும், மில்க்கையும் தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்னால நம்மளால பிரிச்சு எடுக்க முடியுது. உள்ள இருக்கக்கூடிய 2 பேஸ அப்படின்னு சொன்னோம்னா, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2 மேட்டர வந்து பிரிச்சு எடுப்போம் அப்படின்னா, அதான் என்னது? ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ டீச்சர்ஸ்.